பிரைஸ் லார்ட். நாம் பாஸ்டர் ரோஷன் ஷான். கடைசி நாட்களிலே மிருகத்துடைய முத்திரை என்று வேதாகமம் 666 என்ற லக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. அந்த லக்கம் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே கொல்லவும், கொடுக்கவும், வாங்கவும், விற்கவும் முடியும். அந்த லக்கம் இதோ நீங்கள் இப்பொழுது பார்க்கிற காணொளியில நம்முடைய அன்றாட வாழ்விலே எப்படி நுழைகிறது, அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் போல சமுதாயத்தில் மாற்றப்பட அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வாதாரத்திற்குள்ள மெதுவாய் நுழைகிறது என்பதை இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க. ஒருவேளை இந்த காணொலி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். இந்த காணொலியை பார்த்துவிட்டு நாம் இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்லவிருக்கிறோம். கட்டாயமாய் இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கடந்த சில மாதங்களா சமூக ஊடகங்கள்ல ஒரு நடைபயிற்சி முறை குறித்து பரவலா பேசப்பட்டு வருது. இந்த நடைபயிற்சி முறையினால இதய ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நன்மை ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது. இந்த நடைபயிற்சிக்கு 666 நடைபயிற்சி அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. இதோ நீங்க பார்த்த இப்பொழுது இந்த காணொளியில ஒரு நடைபயிற்சியை 666 என்ற லக்கத்தோடு ஒப்பிட்டு அதை பிரபலப்படுத்துகிறார்கள், அதை ட்ரெண்ட் ஆக்குகிறார்கள். இது ட்ரெண்ட் ஆக காரணம் என்னன்னா அந்த லக்கத்தின் அடையாளம். ஒருவேளை 555 கூட பெருசா பிரபலம் ஆவதற்கு மேபி சாத்தியம் குறைவு. 444, 333, 222, 999, அது ஏன் 666 என்ற லக்கம் பிரபலம் அடையுது, ட்ரெண்ட் ஆகுது? இது ஒரு பிசாசினுடைய தந்திரம். இந்த லக்கத்தை குறித்து உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை அறியாமையில இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வேதாகமம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இது ஒரு மிருகத்தின் லக்கம். இந்த மிருகத்தின் லக்கம் வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 16, 17, 18 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லக்கத்தை கொண்ட ஒவ்வொருவரும் வாங்கவும் விற்கவும் முடியும். அந்த லக்கத்தை ஒரு நடைபயிற்சியோடு ஒப்பிட்டு இந்த நடைபயிற்சி பிரபலப்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட இந்த 666 என்ற லக்க நடைபயிற்சியை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்று இதை பிரபலப்படுத்துகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பாய் வாழ முடியும், உங்களுடைய வாழ்க்கையில பலத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட வாழ முடியும் என்று இந்த லக்கத்தை பிரபலப்படுத்துகிறார்கள். மிக ஆச்சரியம் பட எதுவும் இல்லை, இது வரும் என்று முன்குறித்திருக்கிறது வேதாகமத்துல. ஏதோ வேதம் சொல்லுது பாருங்க, அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவன் கொல்லவும் விற்கவும் கூடாகும்படிக்கு செய்தது. அதிலே ஞானம் விளங்கும். இந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அருமை சகோதரர்களே, இந்த 666 என்ற லக்கம் எந்த வடிவில வந்தாலும் அது மிருகத்துடைய லக்கம் என்று வேதாகமம் குறிப்பிட்டு விட்டால் அது குறிப்பிட்டதுதான், அதுல மாற்று கருத்து என்பதே கிடையாது. ஆனால் இந்த 666 என்பது இப்பொழுது நீங்கள் பார்த்த காணொளியில எந்த வடிவில் வருகிறதுனா, இது ஒரு நடைபயிற்சி. அதாவது உன்னுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு காரியத்தோடு தொடர்புடையதாய் வருகிறது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைகிறது. பாருங்க, ஒவ்வொரு டாக்டர்ஸும் சொல்றது என்னன்னா, நல்லா வாக்கிங் போங்க, நல்லா ஜாகிங் போங்கன்னு சொல்லி. அந்த வாக்கிங், ஜாகிங், ஹெல்த் கான்சியஸ் என்ற அந்த காரியத்திற்குள்ள மெதுவாக இந்த 666 நுழைகிறது. அவங்க இந்த காணொலியில் சொன்னது போல காலை 6 மணி மாலை 6 மணி 60 நிமிடம் நடைபயிற்சியாமா. 666 உங்க வாழ்க்கையே மாற்றிடும். உங்களுடைய சரீர உறுப்புகளை எல்லாம் மென்மேலும் இன்னும் பலப்படுத்திடும். உங்களுடைய நோயெல்லாம் குணமாயிரும். இது எப்படி அட்வர்டைஸ் பண்றது, எப்படி பிரபலப்படுத்துறாங்க பாருங்க. என் அருமை சகோதர சகோதரிகளே, எச்சரிக்கை தேவை. இது ஏன் இந்த காணொலியாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தமாக நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம்? காரணம் என்ன?
எதற்கு காரணம் என்ன? இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமா ஏற்படுத்தும். என்னது? இந்த நம்பரை ஒரு தவறே இல்லாதது போல இதை பிரபலப்படுத்த துவங்கி விட்டது அநேக இடங்களில. சாத்தான் கோயில் என்று சொல்லி அமெரிக்காவில் ஒரு சர்ச் ஓபன் பண்ணாங்க, சாத்தான் டெம்பிள், சர்ச் ஃபார் சாட்டன். அதில் இருந்தவன் மனம் திரும்பின பிறகு அவன் சொன்ன சாட்சிகள் இந்த உலகத்தையே அதிர செய்தது. இந்த 666 என்ற எண் இலக்கத்தில ஷூக்கள் தயாரிக்கப்பட்டது. இந்த 666 என்ற எண் இலக்கத்திலே வாகனங்கள் தயாரிக்கப்பட்டது. 666 என்ற எண் இலக்கத்திலே டிஷர்ட்ஸ் தயாரிக்கப்பட்டது. இது எல்லாமே பிரபலமானவர்கள் பிரபலப்படுத்தி அதை மிக விலையுயர்ந்ததாயும் மிக பிரபலமானதாயும் மாற்றினாங்க. இதன் மூலமாக நன்மை நடக்கும் என்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் நீங்க பார்க்கிறோம், இதோ இந்த 666 என்ற நடைபயிற்சி. சில வருடங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், WWW என்ற அந்த ஆங்கில எழுத்தின் எண் உருவு என்னன்னா 666. பில்கேட்ஸ் கிட்ட போய் கேட்டாங்க, அது எப்படி நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்னு. அவர் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி, நான் எப்படி இந்த WWW அப்படின்றத நான் தெரிந்து கொண்டேன் என்று எனக்கே தெரியாதுன்னு சொன்னார். ஆனால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு, வேர்ல்டு வைடு வெப் இல்லையா? வேர்ல்டு வைடு வெப், WWW. அவர் நினைத்தது ஒன்று, அவருக்கு உருவாக்கப்பட்டது ஒன்று. அதனுடைய லக்கம் என்னன்றா 666. இந்த 666 என்பது நம்முடைய சமுதாயத்துல பழக்கப்படுத்துறாங்க. அது ஒரு தவறே இல்லை என்பது போல மாற்றுறாங்க. எப்படின்னா, இன்றைய நாட்களிலே ஒரு பொய் சொல்வது ஒரு பாவமே இல்லை என்பது போல மாறிடுச்சு. பொய் தானே, நான் அவங்க நல்லா இருக்கணும் ஒரு பொய் சொன்னேன், பொய் தானே. இன்றைய நாட்களிலே குடிப்பது என்பது ஒரு தப்பே இல்லாதது போல பேசுறாங்க. குடிப்பது ஒரு என்னத்தை பெருசா, வீக்லி ஒரு சிப்பு, வீக்லி கொஞ்சம் விஸ்கி குடிப்பேன், வீக்லி கொஞ்சம் பிராந்தி குடிப்பேன், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போய் குடிச்சிட்டு வரும். தாய் தன்னுடைய பிள்ளையை குறித்து சொல்றாங்க. ஒரு கிறிஸ்தவ தாய் அவருடைய பிள்ளையை குறித்து, அவள் அக்கேஷனல் ட்ரிங்கர் தான். அவன் எங்கேயாவது ஒரு பண்டிகையோ ஒரு பர்த்டே பார்ட்டிஸோ இருந்தா மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டு வருவான். மற்றபடிலாம் அவன் குடிக்கார கிடையாது. கொஞ்சம் குடிச்சாலும் அது குடி இல்லையா? விஷம் தானே. அப்போ நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய வாழ்க்கையில, வாழ்வாதாரத்துல ஆண்டவர் பிரியப்படாத காரியங்களை பழக்குவித்து அது தவறே இல்லை என்பது போல உணர செய்கிறார்கள். தவறே கிடையாது. என்ன தவறு இருக்கு? என்ன தவறு அப்படின்னு நம்முடைய மனது நம்மளை நாமளே ஆறுதல் படுத்திக் கொள்ளும்படிக்கா இன்றைக்கு இந்த லக்கமும் நம் மத்தியிலே பிரபலம் அடைகிறது. நம்முடைய வாழ்வாதாரத்திற்குள்ள நுழையுது பாருங்க. திடீர்னு ஒருத்தர் எழும்பி வந்து 666 குத்து அப்படின்னு சொன்னா நாம எல்லாம் அலர்ட் ஆயிடுவோம். ஏன் வேதத்துல சொல்லி இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லி சடுதியா வந்துச்சுன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள கலக்க விடுறாங்க இந்த நம்பரை. நம்முடைய வாழ்வாதாரத்திற்குள்ள அது மிங்கிள் பண்ண விடுறாங்க. அது நமக்குள்ள வந்துருச்சுன்னா கொஞ்ச நாட்களிலே அந்த நம்பர் நமக்கு பழகிரும், அந்த லக்கம் பழகிரும். அப்போ இது எதற்கான சாத்தியக்கூறுன்னா, கடைசி நாட்களிலே இதோ இங்க சொல்லப்பட்டது போல இந்த 16, 17, 18 வசனங்களுக்கு முன்பதாக ஒரு வசனம் இருக்கு. அது நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கும் அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும் அதிகாரம். சொரூபத்தை வணங்காதவர்கள் எல்லாம் கொலை செய்வாங்க. இப்ப சடுதியாய் ஒரு சொரூபத்தை வணங்குன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் நம்ம வணங்க மாட்டோம், முகமதியர்கள் வணங்க மாட்டாங்க, யூதர்கள் வணங்க மாட்டாங்க. அப்போ இதை என்ன செய்யணும்னா படிப்படியா பழக்க வைக்கணும். அப்படின்னா மெதுவா நம்முடைய வாழ்வாதாரத்திற்குள்ள கொண்டு வருது பாருங்க. இந்த நம்பர் லக்கமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் மெதுவா வாழ்வாதாரத்திற்குள்ள நுழையுது. ஜாக்கிரதையா இருங்கள் என்று இதோ இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்க விரும்புகிறேன். என் அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல நிலையற்றது. வேதாகமத்துல மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கடைசி வரைக்கும் நீ நிலைத்து நிற்க வேண்டும். பின்வாசல் வழியாக அநேக காரியங்கள் உனக்கு நன்மை பயக்கும்படிக்காய் வருகிறது. இது நன்மை தானே தருதுன்னு உங்கள சிலர் அந்த காணொலியை பார்த்தா கூட நீங்களே ஆறுதல் அடைஞ்சிக்குவீங்க. என்ன நடக்கிறது, என்ன தப்பா? 6 மணிக்கு நடக்க சொல்லியிருக்காங்க, சாயந்தரம் 6 மணிக்கு நடக்க சொல்லியிருக்காங்க,
60 நிமிஷம் நடக்க சொல்லியிருக்காங்க, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்மை நாமே ஆறுதல் படுத்தி கொள்ளும்படிக்காக இருக்கும் பட்சத்துல அவர்களுடைய திட்டமோ அதுல நீ நடக்க செய்வது, நீ நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, நடக்க செய்வதல்ல திட்டம். அந்த நம்பரை உனக்குள்ள பழக்கப்படுத்துவதுதான், அந்த முத்திரையை, அந்த லக்கம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லாதது போல மாற்றுவதுதான் அவர்களுடைய திட்டம், பிசாசினுடைய திட்டம். இந்த வஞ்சனை வலையில சிக்கி கொள்ளாதே என் சகோதர சகோதரிகளே. இப்படிப்பட்ட செய்திகள் நீங்கள் பார்க்கும் பொழுதோ, நீங்கள் கேள்விப்படும் பொழுதோ தயவாய் எச்சரிக்கையாயிருங்கள். காலம் இனி செல்லாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதோ இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தின் மூலமாய் உங்களுக்கு இந்த எச்சரிக்கையை நான் சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஊழியனாக வரக்கூடியதை கண்காணியானவன் வரக்கூடியதை எச்சரிக்கிறது, காவலாளியானவன் வரக்கூடியதை எச்சரிக்கிறது கடமை. இதோ நான் பார்த்ததை உங்களுக்கு எச்சரிக்கையாக பதிவிட்டிருக்கிறேன். இந்த எச்சரிப்பை நீங்கள் கவனமாகவும் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நுழைகிறது என்ற அந்த உணர்வை நீங்கள் கவனத்தோடு புரிந்து கொள்ளும்படிக்காய் அன்புடன் அழைக்கிறேன். ஒருவேளை இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு ஒரு எச்சரிக்கையை கொடுங்க. உங்களுடைய குழுக்களோடோ, உங்களுடைய ஊழியர்களிடத்திலோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இந்த எச்சரிக்கையை கொடுங்க. இந்த லக்கத்தை குறித்து கற்றுக் கொடுங்க. இது தவறானது, இந்த முத்திரை ஒரு மிருகத்தின் முத்திரை என்ற அந்த ஞானத்தை கொடுங்க. இந்த உலகத்துல சோசியல் மீடியா என்ற மாய தோற்றமுடைய இந்த மாய உலகத்திற்குள்ள அலங்காரமான மியூசிக்கும் ஆடம்பரமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அதன் மூலமாய் அது பெரிய பலனை கொடுப்பது போல, இதோ ஏவாளை வஞ்சித்த பாம்பை போல பார்ப்பதற்கு அழகுள்ளதும் புசிப்புக்கும் நல்லதுமா இருக்கும் என்று எண்ணி போய் அதை தொட்டது போல இவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் என்ன தெரியுமா செய்யறாங்க? 6 உடற்பயிற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா, 666 உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா கிட்னி சூப்பரா வந்துடும், லிவர் மறுபடியும் வந்துடும், பிரகாசமாயிரும், வலியெல்லாம் போயிடும், வேதனை தீந்துரும், நோய் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி இதுதான் உண்மைன்னு நம்ப வைப்பாங்க. ஜாக்கிரதையாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. நம் தேவனிடத்துல ஜெபத்துல காத்திருப்போம். தேவன் தாமே நன்மை செய்வாராக. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.